श्री गुरुभ्यो नमः। वागीशाद्या सुमनसः सर्वार्थानामुपक्रमे यं नत्वा कृतकृत्या स्युः तं नमामि गजाननं। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। द्वितीयादर्शத்துல இரண்டாவது பாடம். பாடத்தினுடைய தலைப்பு சிம்ஹः. अपि युष्माभिः कदापि कुत्रापि सिंहः दृष्टः. अपि அப்படிங்கிறது இங்க கேள்வி. கிம் அப்படிங்கிற அர்த்தத்துல நீங்க உங்களால் எப்பவாவது எங்கேயாவது சிங்கமானது பார்க்கப்பட்டுள்ளதா? அதுக்கு பதில் சொல்றா, ந அஸ்மாபிஹி திருஷ்டஹா. அஸ்மாபிஹி எங்களால், ந திருஷ்டஹா பார்க்கப்பட்டது இல்லை, சிங்கமானது பார்க்கப்பட்டது இல்லை அப்படின்னு சொன்ன உடனே காமிக்கிறா, பஷ்யத அத்ர அஸ்தி சிம்ஹஸ்ய சித்திரம். பஷ்யத பாருங்கள், எங்கே? அத்ர அஸ்தி சிம்ஹஸ்ய சித்திரம், இங்கே சிங்கத்தினுடைய அந்த சித்திரமானது, படமானது இருக்கிறது. சிம்ஹா ந கிராமியஹா. கிராமியஹா அப்படின்னா கிராமத்தில் வசிக்கக்கூடியது. ந கிராமியஹா சிம்ஹா ந கிராமியஹா, அது கிராமத்தில் ஊரில் வசிக்கக்கூடியதான பிராணி அல்ல. கிந்து வன்யஹா மிருகஹா, வனத்தில் வசிக்கக்கூடியதான மிருகம். இந்த மிருக சப்தகாவானது பொதுவாக மிருகங்களை சொல்றதுக்கும் இருக்கு, மானை சொல்றதுக்கும் இருக்கு. இந்த இடத்துல அது பொதுவா சொல்றதாக எடுத்துக்கணும். அரண்யவாசினாம் ஷார்தூல சூகராதீனாம் மத்தியே சிம்ஹா शूरः मानी गंभीरः बलिष्ठः च. அரண்யவாசினாம் காட்டில் வசிக்கக்கூடிய, ஷார்தூல சூகராதீனாம் புலி காட்டு பன்றி போன்றவைகளுடைய மத்தியே நடுவில், சிம்ஹா இந்த சிங்கமானது, ஷூரஹா பராக்கிரமத்தை கொண்டது, மானி சுய கௌரவம் செல்ஃப் ரெஸ்பெக்ட் அதை கொண்டது, கம்பீரஹா மிக கம்பீரமானது, பலிஷ்டஹா பலம் பொருந்தியது. அது மட்டுமல்ல, அனிதர சாதாரணேன விக்ரமேண சஹா சர்வானு மிருகானு அதிஷேதே. அனிதர சாதாரணேன அப்படின்னு அர்த்தம், மற்ற எங்கும் இல்லாத, மற்ற பிராணிகளிடத்தில் இல்லாத, விக்ரமேன பராக்கிரமத்தினால், சஹா சிம்ஹா அந்த சிங்கமானது, சர்வானு மிருகானு மற்ற மிருகங்களை காட்டிலும், அதிசயத்தே விசிஷ்யத்தே சிறப்பானதாக இருக்கிறது. மற்ற மிருகங்களை காட்டிலும் இது தனித்துவமாக இருக்கிறதுன்னு சொல்றோம் இல்லையா, அந்த தனித்துவம் அதுதான் அதிசயத்தே விசிஷ்யத்தேன்னு அர்த்தம். அதஹா அதனால, சஹா அந்த சிங்கமானது, மிருக ராஜஹா இது பிரதாம் பஜதே. பிரதான பிரசித்தி, இப்படி தனித்துவமாக இருப்பதனாலேயே இந்த சிங்கமானது மிருக ராஜா என்று, மிருகங்களுக்கெல்லாம் ராஜா என்று பிரதாம் பிரசித்தியை பஜதே அடைகிறது. சிம்ஹானாம் சிரசி கண்டேச்ச தூசராக கேசராஸ் சந்தி. சிம்ஹானாம் சிங்கத்தினுடைய, சிரசி தலையில், கண்டேச்ச கழுத்திலும், தூசராகா தூசராகன்னு சொன்னா பழுப்பு நிறம்னு அர்த்தம், அந்த நிறம் கொண்ட, கேசராகா அந்த முடிக்கு கேசரன்னு பேர், சிங்கத்துடைய முடிக்கு கேசராகா. இப்பேற்பட்ட கேசராகா முடிகள் சந்தி இருக்கின்றன. அதஹா அதனால, தே அவைகள், கேசரிணஹா இத்யபிதீயந்தே. கேசரின் சப்தம் அப்படின்னு அர்த்தம். கேசரத்தை கொண்டது கேசரி, அதனுடைய பகுவச்சனம் கேசரிணஹா, கரி கரினோ கரினஹா மாதிரி. அதஹா அதனால், எதனால்? அவைகளுடைய கழுத்திலும் தலையிலும் கேசரிகள் இருப்பதினால், அவைகள் அவைகள் கேசரினஹா இத்யபிதீயந்தே. தேஷாம் அவைகளுக்கு, ஆஸ்யம் வாயானது, அதீவ விஸ்திருதம் மிகவும் பெரியதாக விஸ்திருதமாக இருக்கிறது. தேன அதனால், தே அவைகள், பஞ்சாஸ்யாஹா
இதி ஆக்யாயந்தே. பஞ்சபாத்திரம்னு சொல்றோம் இல்லையா, அதுவும் இப்படிதான். அதாவது பெரியதாக இருக்கக்கூடிய வாயை கொண்டதுன்னு அர்த்தம். பஞ்சாஸ்யாக இதி ஆக்யாயந்தே. பச்சு விஸ்தாரே தாத்து இந்த இடத்துல. தேஷாம் அவைகளுக்கு அக்ஷீணி இரு கண்களும் பிங்களே பழுப்பு நிறம் கொண்டவைகள் பாசுரேச்ச ஒளியுடன் கூடியது அப்படின்னு அர்த்தம். சிம்ஹேஷு அதி தீர்காக கராக நகராக. கராகன தீக்ஷணமான, நகராக நகங்களும், பருஷாக கடினமான, தந்தாஷ்ட தந்தங்களும் பற்களும், ஈஸ்வரேன சிருஷ்டாக ஈஸ்வரனால் சிருஷ்டிக்கப்பட்டு இருக்கின்றன. நான் இந்த 2 பேராகிராஃப் மறுபடியும் படிக்கிறேன். அப்பி யுஷ்மாபிஹி கதாபி குத்ராபி சிம்ஹः திருஷ்டः ந அஸ்மாபிஹி திருஷ்டः தர்ஹி பஷ்யத அத்ர அஸ்தி சிம்ஹஸ்ய சித்ரம். சிம்ஹः ந கிராம்யः கிந்து வன்யः மிருகः. அரண்யவாசினாம் शार्दूल सूकरादीनां मध्ये सिंहः शूरः मानी गंभीरः बलिष्ठः च अनितर साधारणेन विक्रमेण सः सर्वान् मृगान् अतिशेते. अतः सः मृगराजः इति प्रथां भजते. सिंहानां शिरसि कंठे च धूसराः केसराः सन्ति. अतः ते केसरिणः इत्यभिधीयन्ते. तेषाम् आस्यम् अतीव विस्तृतम्. तेन ते पञ्चास्याः इत्याख्यायन्ते. तेषाम् अक्षीणी पिङ्गले भासुरे च. सिंहेषु अतिदीर्घाः खराः नखराः परुषाः दन्ताश्च ईश्वरेण सृष्टाः. केसरिणः न सर्वत्र देशेषु निवसन्ति. केसरिणः இந்த சிங்கங்கள் ந சர்வத்ர தேசேஷு தேசத்தில் எல்லா இடத்திலும் ந நிவசந்தி வசிப்பது இல்லை. அப்ப எங்க இருக்கு? ஆப்பிரிக்கா கண்டே தே பிராச்சுர்யேண உபலப்யந்தே. ஆப்பிரிக்கா கண்டத்தில் தான் தே அவைகள் பிராச்சுர்யேன பெரும்பாலும் அதிகமாக உபலப்யந்தே காண கிடைக்கின்றன. பாரத கண்டே தூ பாரத கண்டத்தில் தே அவைகள் புரா முன்பு சுதுத்ரியாக சிந்தோஸ்ச மத்தியவர்த்தினி சிகத அரண்யே ஞவசன். சுதுத்ரி அப்படின்னு ஒரு நதியினுடைய பேரு. இமம்மே கங்கே யமுனே சரஸ்வதி சுதுத்ரி ஸ்தோமகும் சச்ச தாபருஷ்ணி அப்படின்னு சொல்றோமே, அங்கேயும் இந்த வேதத்திலையும் கூட இந்த நதியானது சொல்லப்பட்டிருக்கு. ஷட்லஜ் அப்படின்னு இப்ப சொல்லிட்டு இருக்கோம். அது அந்த நதிக்கு, அந்த நதிக்கும் சிந்து நதிக்கும் இடைப்பட்டு இருக்கக்கூடியதான மணல் தேசம், காடு, அந்த இடத்துல இந்த சிங்கங்கள்லாம் வசிச்சதான் முன்பு, புறா முன்பு. சுதுத்ரியாக சிந்தோஸ்ச மத்தியவர்த்தினி நடுவில் இருக்கக்கூடியதான சிகதாரண்யே, இது மணல் காடா அல்லது அது பேரே, அந்த காட்டினுடைய பேரே இருக்கும் தெரியல, அந்த அரண்யத்தில். ஏன்னா மணல் காடுல சிங்கம் இருக்கிறதா தெரியல. சிகத பதத்துக்கு அப்படி தனியா அர்த்தம் இல்லாத ஒரே பதமா சிகதாரண்யம் அப்படிங்கிறதுல சிகதங்கிறது பெயரா வச்சிருந்தால் அது ஒரு காடு. அந்த காட்டில், அதாவது இந்த ஷட்லஜ் சிந்து நதிகளுடைய நடுவு பிரதேசத்துல காட்டுல இருந்தன இவைகள், வாழ்ந்தன. இதானீம் தூ இப்பொழுதோ தே அவைகள் குர்ஜர தேசஸ்ய குஜராத் தேசத்தினுடைய தக்ஷிணதா ஸ்திதேஷு தெற்காக இருக்கக்கூடிய கோர அரண்யேஷு மிக கடுமையான காட்டுகளில் வசந்தி வசிக்கின்றன. நான் இந்த பேராகிராஃப் மறுபடியும் படிக்கிறேன். கேசரிணஹா ந சர்வத்ர தேசேஷு நிவசந்தி ஆப்பிரிக்கா खंडे ते प्राचुर्येण उपलभ्यन्ते. भारत खंडे तु ते पुरा शुतुद्रियाः सिन्धोश्च मध्यवर्तिनि
सिकतारण्ये न्यवसन् इदानीं तु ते गुर्जरदेशस्य दक्षिणतः स्थितेषु घोर अरण्येषु वसन्ति। मृगेन्द्राः प्राधान्येन मत्तेभैः सह विगृह्णन्तः तेषां मूर्धानम् आरुह्य गण्डौ च भित्त्वा तत्रत्यं मांसं भक्षयन्ति। மிருகேந்திராக மிருகங்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய இந்த சிங்கங்கள் பிராதான்யேன பெரும்பாலும் மத்தேபை சகா மதம் கொண்ட யானைகளோடு சேர்ந்து விகிருண்ணந்தகா சண்டையிட்டு கொண்டவைகளாக தேஷாம் அந்த யானைகளுடைய மூர்தானம் ஆருஹ்ய தலையில் மேலே ஏறி உட்கார்ந்து கொண்டு கண்டௌச்ச பித்வா கண்டம்னா அந்த யானைக்கு தலைக்கு மேல இருக்கக்கூடியதான ரெண்டு சின்ன கொப்பளமா இருக்கும் இல்லையா அந்த பகுதிக்கு தலைமேல் பகுதி அதுக்கு கண்டம்னு பேரு. கண்டௌச்ச பித்வா அவைகளை பொளந்து தத்ரத்யம் மாம்சம் பக்ஷயந்தி அங்கே அந்த இடத்துல இருக்கக்கூடிய மாம்சத்தை இவைகள் சாப்பிடுகின்றன. ஏவம் இவ்வாறு வனே ஸ்திதானு இதரானு மிருகானபி தே நிகணந்தி. ஏவம் இவ்வாறு வனே வனத்தில் ஸ்திதானு இதரானு இருக்கக்கூடிய மற்ற மிருகங்களையும் தே அவர்கள் அந்த சிங்கங்கள் நிகணந்தி கொள்ளுகின்றன. யதா தே பரிதஹா சரந்தஹா ந மிருகான் விந்தந்தி ததா தாரம் கர்ஜந்தி. யதா எப்பொழுது தே அவைகள் பரிதஹா முழுவதுமாக சரந்தஹா சுற்றி கொண்டு ந மிருகான் விந்தந்தி மிருகங்களை விந்தந்தின்னா இந்த இடத்துல பிராப்னுவந்தின்னு அர்த்தம். ந விந்தந்தி ந பிராப்னுவந்தி யதா ததா அப்பொழுது தாரம் மிக உறக்க கர்ஜந்தி கர்ஜிக்கின்றன. தத்கர்ஜனம் ஸ்ருத்வா அந்த கர்ஜனத்தை கேட்டுவிட்டு சர்வே மிருகாகா எல்லா மிருகங்களும் சபயம் பயத்துடன் கூடியவைகளாக இதஸ்ததா தாவந்தி இங்கும் அங்கும் ஓடுகின்றன. ததா அப்பொழுது சிம்ஹாகா சிங்கங்கள் சத்வரம் வேகமாக தேஷாம் உபரி அந்த மிருகங்களின் மேல் நிபத்திய விழுந்து தானு வித்யந்தி அவைகளை பிளக்கின்றன அதாவது கொல்லுகின்றன. நான் இந்த பேராகிராஃப் மறுபடியும் படிக்கிறேன். மிருகேந்திராக பிராதான்யேன மத்தேபைः சஹ விகிருண்ணந்தः தேஷாம் மூர்தானம் ஆருஹ்ய கண்டௌ ச பித்வா தத்ரத்யம் மாம்சம் பக்ஷயந்தி. ஏவம் வனே ஸ்திதான் இதரான் மிருகானபி தே நிகணந்தி. யதா தே பரிதஹ சரந்தஹ ந மிருகான் விந்தந்தி ததா தாரம் கர்ஜந்தி. தத்கர்ஜனம் ஸ்ருத்வா சர்வே மிருகாः சபயம் இதஸ்ததா தாவந்தி. ததா சிம்ஹாः சத்வரம் தேஷாம் உபரி நிபத்ய தான் வித்யந்தி. கதாச்சித் ஆஹாரம் அலபமானः சிம்ஹः சர்வாவயவான் ஸ்தப்தீகிருத்ய பூமௌ ஷேதே. கதாச்சித் ஒரு சமயம் ஆஹாரம் அலபமானः சாப்பாடு கிடைக்காமல் இருந்து கொண்டு சர்வாவயவான் தன்னுடைய எல்லா அவயவங்களையும் ஸ்தப்தீகிருத்ய அசைவற்றதாக செய்துவிட்டு பூமௌ பூமியில் ஷேதே உறங்குகிறது. ததா ஷயானம் தம் திருஷ்டுவா ததா அவ்வாறு ஷயானம் தூங்குகின்ற தம் சிம்ஹம் சிம்ஹத்தை திருஷ்டுவா பார்த்துவிட்டு மிருகாஹா மிருகங்கள் தம் மிருதம் மன்யமானாக அந்த சிங்கத்தை இறந்ததாக எண்ணிக்கொண்டு தஸ்ய அதனுடைய அந்திகே சமீபே சரந்தி சுற்றுகின்றன. மிருகம் ஆகதம் திருஷ்டுவா தன் அருகில் இந்த மிருகங்கள் வந்திருப்பதை பார்த்துவிட்டு சிம்ஹா சிங்கமானது ஜடிதி உத்தாய உடனேயே எழுந்துவிட்டு தம் கிருண்ணாதி அந்த மிருகத்தை பிடித்து கொள்கிறது. இத்தம் இவ்வாறு சிம்ஹாஹா சிங்கங்கள் ஸ்வபுத்தி கௌஷலேன தன்னுடைய புத்தி கௌசலத்தினால சாமர்த்தியத்தினாலே ஜீவிகாம் வாழ்க்கையை
வர்த்தயந்தி இருக்கும்படியாக செய்கிறது, பிராணனோட இருக்கிறது. இப்படி சாப்பிட்டு பிராணனோட இருக்கிறது. இந்த பேராகிராஃப், கடைசி பேராகிராஃப் நான் மறுபடியும் படிக்கிறேன். கதாச்சித் ஆஹாரம் அலபமானஹ சிம்ஹः சர்வாவயவான் ஸ்தப்தீகிருத்ய பூமௌ சேதே ததா சயானம் தம் திருஷ்ட்வா மிருகாः தம் மிருதம் மன்யமானாः தஸ்ய அந்திகே சரந்தி மிருகம் ஆகதம் திருஷ்ட்வா சிம்ஹः ஜடிதி உத்தாய தம் கிருண்ணாதி இத்தம் சிம்ஹாः ஸ்வபுத்தி கௌசலேன ஜீவிகாம் வர்த்தயந்தி. இப்படியாக இந்த கதை முடிகிறது. இப்போ இதிலிருந்து சில கேள்விகள். முதல் கேள்வி, சிம்ஹா கீதிருஷா மிருகா, இந்த சிங்கமானது எப்பேற்பட்ட மிருகமாக இருக்கிறது? சிம்ஹः शूरः मानी गंभीरः बलिष्ठश्च. பலிஷ்டஸ்ச, அதுக்கு முன்னாடி இருக்கு இல்லையா, சிம்ஹா நக்ரா, அதையும் சேர்த்தே எழுதலாம் தோன்றது. சிம்ஹா நக்ராமியா கிந்து வன்யஹா மிருகா அரண்யவாசினாம் शार्दूल सूकरादीनां मध्ये सिंहः शूरः मानी गंभीरः बलिष्ठश्च वर्तते. அதுக்கு மேற்கொண்டு எழுதலாம். மேற்கொண்டு அனிதர சாதாரணேன விக்ரமேன சஹ சர்வான் மிருகான் அதிஷேதே. सर्वान् मृगान् अतिशेते अतः मृगराजः इति प्रथां भजते. இதுவரை எழுதினா கூட சரியாகும். அடுத்தது, சிம்ஹானாம் அவயவாः कीदृशाः? सिंहानां शिरसि कण्ठे च धूसराः केसराः सन्ति अतः ते केसरिणः इति அபிதீயந்தே சொல்லப்படுகின்றன. तेषाम् आस्यम् अतीव विस्तृतम्. तेषाम् अक्षीणि तेन ते पञ्चास्या इति आख्यायन्ते. ஆமா. तेषाम् अक्षिणी पिङ्गले भासुरे च सिंहेषु अतिदीर्घाः खराः नखराः परुषाः दन्ताश्च सन्ति. அடுத்தது, சிம்ஹாः குத்ர உபலப்யந்தே? सिंहाः ஆப்பிரிக்கா खण्डे இதுல இருந்து ஆரம்பிச்சா தோன்றது. கேசரிணः ந சர்வத்ர தேசேஷு நிவசந்தி. केसरिणः न सर्वत्र देशेषु निवसन्ति आफ्रिका खण्डे ते प्राचुर्येण उपलभ्यन्ते. भारतखण्डे तु ते पुरा शुतुद्रियाः सिन्धोश्च मध्यवर्तिनि सिकतारण्ये न्यवसन्. इदानीं तु ते गुर्जरदेशस्य दक्षिणतः स्थितेषु घोर आरण्येषु वसन्ति. ஆமா, இங்க புஸ்தகத்துல தப்பா இருக்கு. கோர அரண்யேஷுன்னு இருக்கு இல்லையா? கோர அரண்யேஷு தான் வரணும். அடுத்தது, கதஞ்ச கீதுஷா தேஷாம் ஆஹாரஹ, அவர்கள் அந்த சிங்கங்களுடைய ஆகாரம் எப்பேற்பட்டதாக இருக்கிறது, எப்படி கிடைக்கிறதுன்னு அர்த்தம். மிருகேந்திராः प्राधान्येन मत्तेभैः सह विगृह्णन्तः तेषां मूर्धानम् आरुह्य घण्टौ च भित्त्वा तत्रत्यं मांसं भक्षयन्ति. एवं वने स्थिताने इतरान् मृगानपि ते निघ्नन्ति. यदा ते परितः चरन्तः न मृगान् विन्दन्ति तदा तारं गर्जन्ति. तद् गर्जनं श्रुत्वा सर्वे मृगाः. இது அடுத்த ஒரு கேள்வி இருக்கு அந்த இடத்துல. புத்தி கௌசலம். அது இல்ல, அதுக்கு முன்னாடி கதஞ்ச தே தம் லபந்தே அப்படின்னு இருக்கு இல்லையா? சரி, அதுக்கு எழுதினா சிம்ஹஸ்ய புத்தி கௌசலம் வர்ணயத்தை அப்படிங்கிறதுக்கு இந்த கடைசி எழுதினா சரியாயிடும் இல்லையா?
இந்த யதா தே பரிதஹா சரந்தஹா அப்படிங்கிறது இந்த 5வது கேள்விக்கு கதம் ச கதஞ்ச தே தம் லபந்தே அப்படிங்கிறதுக்கு எழுதினா சரியாக்கும் தோன்றது. சரி. எப்படி எழுதலாம்? யதா தே பரிதஹா சரந்தஹா ந மிருகான் விந்தந்தி ததா தாரம் கர்ஜந்தி தத்கர்ஜனம் ஸ்ருத்வா சர்வே மிருகாः சபயம் இதஸ்ததः தாவந்தி ததா சிம்ஹாः சத்வரம் தேஷாம் உபரி நிபத்ய தானு வித்யந்தி. அடுத்தது சிம்ஹஸ்ய புத்தி கௌஷலம் வர்ணயதா. கதாச்சித் ஆஹாரம் அலபமானः சிம்ஹः சர்வாவயவான் ஸ்தப்தீகிருத்ய பூமौ शेते तथा शयानं तं दृष्ट्वा मृगाः सिंहं मृतं मन्यमानाः तस्य तस्य अन्तिके चरन्ति मृगम् आगतं दृष्ट्वा सिंहः झटिति उत्थाय तं गृह्णाति इत्थं सिंहाः स्वबुद्धिकौशलेन जीविकां वर्तयन्ति. அடுத்தது கேசரிணஹா ந சர்வத்திர தேசேஷு வசந்தி. இத நாம கர்மணி பிரயோகத்துல மாத்தணும். கேசரிணஹா அப்படின்னு பிரதமா விபக்தி பகுவச்சனத்துல இருக்கு, அது அப்படியே திருத்திய விபக்தி பகுவச்சனத்துல மாத்தணும். பகுவச்சனத்துல கேசரிபிஹி கேசரிணஹா இல்லையா, கரிணா கரிபியாம் கரிபிஹி, அந்த மாதிரி கேசரிபிஹி சிங்கங்களால் ந சர்வத்திர தேசேஷு வஸ்யதே. வஸ்யதே ஏகவச்சனம் வந்துடும், ஏன்னா வசிக்கக்கூடிய ஸ்தானம் உண்டுங்கிறதுனால ந வஸ்யதே. இன்னொன்னு இது வந்து பாவே பிரயோகமா வரும், கர்மணி பிரயோகமா வராது, பாவே பிரயோகமா வந்துடும். வசுதாத்து தானே, அதனால கர்ம இருக்காது. அடுத்தது மிருகேந்திராக பிராதான்யேன மத்தேபானாம் மாம்சம் பக்ஷயந்தி. மிருகேந்திரைः பிராதான்யேன மத்தேபானாம் மாம்சம் பக்ஷ்யேதே. இல்ல பக்ஷ்யத்தே கரெக்ட், ஆனா மாம்சஹ வரும், புல்லிங்க சப்தா. ஆமா, மிருகேந்திரைஹி பிராதான்யேன மத்தேபானாம் மாம்சஹ பக்ஷ்யதே. அடுத்தது அந்திகம் ஆகதான் மிருகான் சிம்ஹः ஜட்டி கிருஹ்ணாதி. அந்திகம் ஆகதாः மிருகாः சிம்ஹேன ஜட்டிதி கிருஹ்யந்தே. மிருகாः அந்திகம் ஆகதாः மிருகாः சிம்ஹேன ஜட்டிதி கிருஹ்யந்தே. இப்படி. அடுத்தது உபசர்க யோகாத் அர்த்தபேத, தாத்துக்களுடைய அர்த்தபேதம். எப்படி? ஷீ தாத்து, இதனுடைய வாஸ்தவிகமான அர்த்தம் வந்து ஷேதே, தூங்குகிறான் அர்த்தம். ஆனா உபசர்க்கம் சேர்ந்தால் அர்த்தம் மாறிடுறது. அதிஷேதே விசிஷ்யத்தே, எல்லார காட்டிலும் இவன் தனித்துவமா இருக்கான்னு அர்த்தம். அப்புறம் அனுஷேதே அனு தபாத்தி அப்படின்னா பశ్చాத்தாபகான்னு வருது. பశ్చాத்தாபப்படுறான்னு சொல்லுவோம் இல்லையா, அது அனுஷேதே. அதுக்கப்புறம் ஆஷேதே விஷேதே சம்ஷேதே, மூணுத்துக்கும் ஒரே அர்த்தம் தான். சம்சயிக்கிறான், சந்தேகப்படுகிறான் அர்த்தம். ஆசங்கா அப்படின்னு சொல்றோமா இல்லையா, அதாவது ஆஷேதே விஷயத்தே சம்சயத்தே. இந்த சம்சயத்தில இருந்தா சம்சயான்னு வந்தது. அதே மாதிரி விஷயத்தில இருந்தா விஷயா அப்படின்னு ஒரு பதம். விஷயா விஷயா அப்படின்னு ரெண்டு இருக்கு. விஷயா அப்படின்னு சொன்னா சப்ஜெக்ட், ஒரு விஷயம் தமிழ்ல சொல்றோம், அந்த விடயம், அதுதான் விஷயா. விஷயா அப்படின்னு சொன்னா சந்தேகம்னு அர்த்தம். தஸ்மின் விஷயே, அதான் சொல்ல போறோம், தஸ்மின் விஷயே மம விஷயா அஸ்தி, அந்த விஷயத்தை எனக்கு சந்தேகம் இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு தஸ்மின் விஷயே மூர்தன்ய ஷகாரத்தை ஷண்முக ஷாவ சொல்லி சொன்னால் அது அந்த விஷயம்னு அர்த்தம், விடயம். அதே
தாளவிய சகாரத்தை சம்புஷ அது சொன்னோம்னா சம்சயம்னு அர்த்தம், சந்தேகம்னு அர்த்தம். அதனாலதான் இப்படி ஒரு வாக்கியம் எழுதலாம். தஸ்மின் விஷயே மம விஷயः அஸ்தி மம சந்தேகः அஸ்தி இत्यर्थः. ஆசயத்தே விஷயத்தே சம்சயத்தை எல்லாம் சந்தேகத்தை சொல்லக்கூடியது. அடுத்தது கிரகதாது கிருண்ணாதி கிருண்ணீதே பிடிக்கிறான்னு அர்த்தம். ஆனால் உபசர்க்கம் சேர்ந்தால் அனுகிருண்ணாதி அப்படின்னு அர்த்தம், அனுகிரகம் செய்யறான்னு அர்த்தம். நிகிருண்ணாத்தின்னு பிடிச்சுக்கிறான்னு அர்த்தம், ஏதோ ஒரு தண்டனை கொடுக்கறதுக்காக மாதிரி நிகிருண்ணாதி. பரிகிருண்ணாத்தின்னு சொன்னாலும் அப்படிதான், பெற்றுக்கொள்கிறான்னு அர்த்தம். பிரதிகிருண்ணாத்தின்னு பெற்றுக்கொள்கிறான். விகிருண்ணாதி தெரியல, விட்டுறான்னு அர்த்தமா என்னன்னு தெரியல, வீணு இந்த எங்க இடத்த பார்த்தா நம்மளால சொல்ல முடியும். சங்கிருண்ணாதினா கலெக்ட், அதாவது சேர்க்கிறான்னு அர்த்தம். சங்கிரகா ஏவம் இவ்வாறே அனுகிருண்ணீதே இத்தியாதி ஆத்மநேபதேபி திரஷ்டவியம். இதே மாதிரி இப்போ எப்படி நமக்கு வந்து கிருண்ணாதி அனுகிருண்ணாதி நிகிருண்ணாத்தின்னு எல்லாமே பரஸ்மை பதில கொடுத்துருக்கோமே, இதே மாதிரி ஆத்மநேபதிலையும் வருங்கிறத தெரிஞ்சுக்க வேண்டியது. அதுக்கப்புறம் இப்போ பாடத்துல நம்ம இடத்துல பார்த்தோம் விந்தந்தி அப்படின்னு பார்த்தோம். விந்தந்தி அப்படின்னு என்ன அர்த்தம் சொன்னோம்? லபந்தே பிராப்னுவந்தின்னு அர்த்தம் சொன்னோம் இல்லையா? ஒரே தாது தான், பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனா அந்த விகரண பிரத்தியம் மாறுறதுனால அதோடைய அர்த்தமும் வேற ஒரு கணத்தை வந்துடுறது. அதனால விகரண பிரத்தியம் வந்துடுறது, அதோடைய அர்த்தமும் மாறிடுறது. எப்படின்னு பாருங்க. விது விது ஞானேன் தாது, இதுல இருந்து வந்தால் எப்படி வருதுன்னா வேத்தி அப்படின்னு வந்துடும். இதைத்தான் நம்ம வந்து வேதகான்னு சொல்றோம், அறியப்பட வேண்டியது. விது விது ஞானே அப்படிங்கிற இந்த தாத்துல இருந்து வந்ததுனால்தான் இதுக்கு என்ன பேரு? வேதகான்னு பேரு. அறியப்பட வேண்டியதுன்னு அர்த்தம். நான் விது ஞானே கரெக்ட், சரிதான். அடுத்த தாது தான் இன்னொன்னு, விது ஞானே சொல்லிட்டோம் இல்லையா இப்போ, வேத்தி. அடுத்தது விது சத்தாயாம் வித்யதே, இதுவும் விது தாத்து தான், ஆனா சத்தார்த்தே ரெண்டாயிரத்தா. அடுத்தது விது விசாரணே விந்தே அப்படின்னு மூணாவது. அடுத்ததுதான் இப்ப நம்ம பாடத்துல பார்த்தது விது பிராப்தோ விந்ததி விந்ததே, இது நாலாவது. இந்த நாலாவது நம்ம பாடத்துல ந மிருகான் யதா விந்ததி அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த வித்தியாசம் தெரியாது. இத சுருக்கமா நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஸ்லோகம் இருக்கு. சத்தாயாம் வித்யதே ஞானே வேத்தி. அதாவது ஸ்லோகத்தை சொல்லும் பொழுது நம்ம அந்த மெட்டுக்காக என்ன பண்ணுவோம்? சத்தாயாம் வித்யதே ஞானே அப்படின்னு சொல்ல வேண்டியது ஆயிடும். ஆனா இப்படி பிரிச்சுக்கணும். சத்தாயாம் வித்யதே ஞானே வேத்தி விந்தே விசாரணே விந்ததே விந்ததி, இந்த ரெண்டும் பிராப்தோ ரூபபேதோ விதே ஸ்மிருதா. விதேஹே இது தாத்துவிற்கு, ரூபபேதா ஸ்மிருதா அப்படின்னு ரொம்ப சுருக்கமா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு ஸ்லோகம் பண்ணி கொடுத்துருக்கா. அடுத்தது சமான சப்தாக, ஒரே மாதிரியான பிரத்யத்தினால ஏற்பட்ட பதங்கள். தக்ஷிணதா தசில் பிரத்யா, தக்ஷிணதா தெற்கிலிருந்து, பஷ்டிமதா மேற்கிலிருந்து, உத்தரதா வடக்கிலிருந்து, பூர்வதா கிழக்கிலிருந்து, இப்படின்னு எல்லாத்தையும் ஒரே பிரத்யா தான். அடுத்தது பரியாய சப்தங்கள். எந்த பொருளுடைய பரியாய சப்தங்கள்னா சிம்மத்தினுடையது. சிம்ஹோ மிருகேந்திர பஞ்சாஸ்ய ஹர்யக்ஷ கேசரி ஹரிஹி. சிம்ஹா மிருகேந்திரஹா, இந்த ரெண்டு பதங்கள் இங்கே பார்த்தோம். பஞ்சாஸ்ய அதுவும் இங்க பார்த்தோம். ஹர்யக்ஷா மஞ்சளான கண்களை கொண்டது, அதனால ஹர்யக்ஷான்னு பேரு. கேசரிங்கிறதும் பார்த்தோம். ஹரிஹின்னு சொன்னாலும் சிங்கம். இப்படியாக 6 பதங்கள் சிங்கத்தை சொல்லக்கூடியதான பரியாய சப்தங்களா இருக்கு. அடுத்தது 3வது பாடம் நாரிகேல விருக்ஷா அப்படின்னு இந்த பாடத்தினுடைய தலைப்பு. விருக்ஷோயம் நாளிகேர இதி நாரிகேல இதி நாரிகேர இதி நாரீகேல இதி நாடிகேர இதி கேர இதி இதி ச ஏவம் பகுதா அபிதீயதே. 6 பெயர்கள் கொடுத்திருக்கா.
இப்படியாக பலவிதமாக அழைக்கப்படுகிறது. கேரோயம், இந்த கேரகா நாளிகேரகா கேரளேஷு பாகுல்யேன பரரோஹதி, கேரள தேசத்துல அதிகமாக வளருகிறது. அதையேவா, அதனால தான் அஸ்ய தேசஸ்ய கேரள வியபதேசா, கேரளம் என்று பெயர். இப்படி கேரகா அதிகப்படியாக இருப்பதனாலதான் அந்த தேசத்துக்கே கேரளம் என்கின்ற வியபதேசா அது பெயரானது இருக்கிறது. இதி என்று ஆச்சக்ஷதே ஜனாக சொல்லுகின்றனர். யாரு? ஜனங்கள் சொல்லுகின்றனர். நாளிகேராக சமுத்திராணாம் ஆசன்னேஷு சிகதிலேஷு, அதாவது நான் இந்த தென்னை மரங்கள் சமுத்திரத்தினுடைய ஆசன்னேஷு அருகில் இருக்கக்கூடிய சிகதிலேஷு அப்படின்னு அர்த்தம், மண் பரப்புகளில், மணல் பரப்புகளில், பிரதேசேஷு அந்த இடங்களில், பிரரோப்பியமானாக அதிகப்படியாக வளருகின்றவைகளாக, பஞ்சஷைஹி அப்தைஹி பலந்தி, பஞ்சஷாக அப்படின்னா 5-6 வருடங்கள் அர்த்தம், அப்தைஹி வருடங்களால் அப்படின்னு அர்த்தம். அந்த 5-6 வருடங்களுக்குள்ளார பலந்தி அந்த பலனை, அதாவது பழங்களை கொடுக்கின்றன, தென்னங்காய்களை கொடுக்கின்றன. பால்யே நாளிகேராணாம் த்வித்ராணி வருஷாணி யாவத் ஜலசேச்சனம் ஆவஷ்யகம். இந்த தென்னங்கன்றை நாம வைக்கும் பொழுது த்வித்ராணி வருஷாணி யாவத் 2 அல்லது 3 வருடங்கள் வரையில் சேச்சனம் ஆவஷ்யகம், ஜலத்தை நம்ம அதுக்கு ஜலத்தை கொடுக்கணும், ஜலத்தை ஊத்தணும். ததஃ பரம், அதன் பிறகு தே அவைகள் ஸ்வயமேவ தானாகவே பாதைஹி தங்களுடைய வேர்களால் பூதலாத்து பூதலத்திலிருந்து பூமியிலிருந்து ஜலம் ஆக்ருஷ்ய பிபந்தி ஜலத்தை உறிஞ்சி குடிக்கின்றன. கிரமஷா வரிசையாக பிரவருத்தாக தே பிரதம வயசி பீதம் தோயம், அதாவது அடுத்தடுத்து கிரமஷா பிரவருத்தாக வளர்ந்த அந்த மரங்கள் பிரதம வயசி பீத்தம் முதல் வயதில் குடித்ததான அந்த தோயம் ஜலத்தை ஸ்மரந்தகா இவ நினைவு கூறுவதை போல என்ன செய்கின்றன? அமிர்த கல்பம் உதகம், அமிர்தத்துக்கு துல்லியமாக இருக்கக்கூடிய சுவையாக இருக்கக்கூடிய ஜலத்தை சிரசி வகந்தகா தங்களுடைய தலையில சுமந்துண்டு மனுஷ்யானாம் பிரத்யுபகாரம் ஆச்சரந்தி மனிதர்களுக்கு மறுபடியும் உபகாரம் செய்வதாக, அதாவது செய்நன்றியே காண்பிப்பதற்காக செய்வதை போல செய்கின்றன அப்படின்னு அர்த்தம். நல்ல சுவையான ஜலத்தை கொடுக்கின்றன அப்படின்னு சொல்றான். இதையே ஒரு ஸ்லோகமாகவும் சொல்றான். அதுக்கு முன்னாடி நான் அந்த பங்கியை மறுபடியும் வாசிக்கிறேன். விருக்ஷோயம் நாரிகேர இதி நாரிகேல இதி நாரிகேர இதி நாரிகேல இதி நாடிகேர இதி கேர இதி ச பகுதா அபிதீயதே. கேரோயம் கேரளேஷு பாகுல்யேன பிரரோஹதி அतएव अस्य देशस्य केरल व्यपदेशः इत्याचक्षते जनाः. नालिकेराः समुद्राणाम् आसन्नेषु सिकतिलेषु प्रदेशेषु प्ररोप्यमानाः पञ्चशैः अब्दैः फलन्ति. बाल्ये नालिकेराणां द्वित्राणि वर्षाणि यावत् जलसेचनम् आवश्यकम्. ततः परं ते स्वयमेव पादैः भूतलात् जलम् आकृष्य पिबन्ति. क्रमशः प्रवृद्धाः ते प्रथम वयसि पीतं तोयं स्मरन्तः इव अमृतकल्पम् उदकं शिरसि वहन्तः मनुष्याणां प्रत्युपकारम् आचरन्ति. இப்ப சொன்ன இந்த விஷயத்தை கடைசியா சொன்னா இல்லையா, இந்த விஷயத்தை ஒரு நீதி ஸ்லோகத்தை சொல்லியிருக்கா, அதை இங்க உல்லேகனம் பண்றான். उक्तञ्च नीतिशतके किं प्रथम वयसि पीतं तोयमल्पं स्मरन्तः शिरसि निहितभाराः नारिकेला नराणाम् उदकममृतकल्पं दद्युराजीवनान्तं न हि कृतमुपकारं साधवो विस्मरन्ति.
பிரதம வயசி பீதம், முதல் வருடத்தில் குடித்ததான ஜலத்தை, அதுவும் எப்பேற்பட்டதுன்னா தோயம் அல்பம், கொஞ்சோண்டு நம்ம விட்டுருக்கோம், அல்பமா இருக்கு, ரொம்ப குறைச்சலான தோயம் ஜலத்தை ஸ்மரந்தகா நினைவு கூர்ந்து அதை நம்ம கிட்ட கொடுக்கணுங்கிறதுக்காக என்ன பண்றதா, அந்த ஜலத்தை அப்படியே சிரசி நிகித பாராக தங்கள் தலையில வச்சுண்டு அந்த சுமையை சுமத்துட்டே இருக்கலாம். சிரசி நிகித பாராக நாரிகேலாக, யாருடைய இந்த செய்கையினுடைய நன்றி, நரானாம் நன்றி, அதாவது மனிதர்களுடைய இந்த செய்கையை நினைச்சுண்டு அந்த தலையில அந்த பாரத்தை வச்சுண்டு உதகம் அமிர்த கல்பம், அமிர்தத்துக்கு ஒப்பாக இருக்கக்கூடியதான அந்த ஜலத்தை அது எப்போ கொடுக்கலாம், தத்யுஹு ஆஜீவனாந்தம், ஏதோ ஒரு தடவை கொடுத்தா முடிஞ்சு போச்சு, நீ கொடுத்ததுக்கு நான் பதில் கொடுத்துட்டேன் அப்படின்னு ஆயிடும் இல்லையா, அப்படி இல்லையா, ஆஜீவனாந்தம், அந்த மரம் எவ்வளவு காலம் இருக்கோ அவ்வளவு காலமும் கூட அமிர்தத்துக்கு ஒப்பான அந்த ஜலத்தை கொடுத்துட்டே இருக்கான். எதற்காக, ஆரம்ப காலத்துல நீ என்ன கொடுத்தியேங்கிற ஒரு நன்றிக்காக. இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம் செய் நன்றியை மறக்க கூடாதுங்கிறதுக்காக அந்த விஷயத்தை 4வது பார்த்து சொல்றா. நகி கிருதம் உபகாரம் சாதவா விஸ்மரந்தி ந விஸ்மரந்தின்னு அன்வயம். சாதவா சஜ்ஜனாக நல்ல மக்கள், கிருதம் உபகாரம் செய்ததான நன்றியை ந விஸ்மரந்தி மறப்பது இல்லை. அப்போ இந்த நாரிகேலம் கூட சஜ்ஜனர்களை போல, சாதுக்களை போல நல்ல ஒரு மரமா இருக்குன்னு தெரிகிறது. நாளிகேரஸ்ய சர்வம் அங்கம் சப்பிரயோஜனம் திருஷ்யத்தே, இந்த தென்னை மரத்தினுடைய எல்லா விதமான அங்கங்களும் அவயவங்களும் சப்பிரயோஜனம் திருஷ்யத்தே, பிரயோஜனத்துடன் கூடியதாக தெரிகிறது. எப்படி, கேர பல சாரஹ ந கேவலம் விவிதேபியः व्यञ्जनेभ्यः उपयुज्यते किन्तु तम आतपे शोषयित्वा यंत्रे निधाय निष्पीडितात् तस्मात् स्नेहोपि गृह्यते जनैः. இந்த கேர பல சாரகா, அதாவது தேங்காய், அதுதான் பழம். அதனுடைய சாரகான்னு சொன்னா அதனுடைய அதை பிழிஞ்சு எடுக்கக்கூடியதான பால். அது ந கேவலம் விவிதேபியா வியஞ்சனேபியா உபயுஜ்யதே, வெறுமனே இந்த வியஞ்சனம் அப்படின்னு சொன்னா சாப்பிடக்கூடிய கறி முதலியவைகள் இருக்கே அதோடு சேர்த்து மட்டும் உபயோகப்படுத்துவது இல்லை. ந கேவலம் அது மட்டும் அல்ல, இன்னும் என்ன இருக்கு, அதற்கும் மேலாக தம் ஆதபே சோஷயித்துவா, அந்த தேங்காயை வெயில்ல காய வச்சு யந்திரே நிதாய, இயந்திரத்துல போட்டு நிஷ்பீடித்தாத்து நன்கு பிழியப்பட்டதாக அதிலிருந்து, தஸ்மாத் அந்த தேங்காயிலிருந்து ஸ்னேகோபி கிரஹ்யத்தே, ஸ்னேகா அப்படின்னு சொன்னா எண்ணெய், ஸ்னேகோபி கிரஹ்யத்தே ஜனை. நம்ம தைலம் தைலம் சொல்லிட்டு இருக்கோம், ஆனா அந்த பதம் வந்து பெரும்பாலும் எதை சொல்றதா இருக்குன்னா திலத்திலிருந்து வரக்கூடிய ஸ்னேகத்தை சொல்றதா இருக்கு. அது அப்படியே எல்லாத்தையும் உபயோகப்படுத்திட்டு இருக்கோம். ஸ்னேகான்னு சொன்னாலே போதுமானது, அதுவே எண்ணெயை சொல்லக்கூடியதா இருக்கு. ஸ்னேகோபி கிரஹ்யத்தே ஜனை, எண்ணெயும் எடுக்கப்படுகிறது. ஸ்னேக கிரகணாத் பரம் அவசிஷ்யமானஹ கல்கஹா பின்யாகம். இப்படி எண்ணெய் எடுக்கப்பட்ட பிறகு எது மிச்சம் இருக்கோ, அவசிஷ்யமானஹா அப்படின்னா மிச்சம் இருக்கக்கூடியது, கல்கஹான்னு பேரு. அதாவது அந்த கசடுன்னு சொல்றோம், கசடுங்கிறத விட கழிவு நல்லா பிழிஞ்சதுக்கு அப்புறம் இருக்கிறது, அதுதான் பின்யாக்கம் அப்படின்னு சொல்றாலாம். பின்யாக்கம்னு சொன்னா நம்ம கூட அந்த பசுமாடுகள்லாம் கூட கொடுப்போம், தமிழ்ல கூட அதுக்கு புண்ணாக்குன்னு பேரு, புண்ணாக்கு, அதுதான் பின்யாக்கம். பின்யாக்கம் அடுத்ததே வந்துருது. பின்யாக்கம் கோபியா ரோச்சதே, பசுமாடுகளுக்கு ரொம்ப பிடிக்குமா. இந்த ரோச்சத்தேன்னு இருக்கு இல்லையா, இது வந்தால் சதுர்த்தி பக்தி வந்துடும். மஹ்யம் ரோச்சதே, மம ரோச்சதேன்னு சொல்லக்கூடாது. ரோச்சத்தேன்னு வந்த ருச்சு தாத்து வந்தாச்சுன்னு சொன்னா அது யாருக்கு பிடிக்கிறதா இருக்கோ அந்த அந்த அவரை சொல்லக்கூடியதான பதம் இருக்கு இல்லையா, அதன் பிறகு அங்கே சதுர்த்தி விபக்தியை சொல்லிடணும். பின்யாக்கம் கோபியா ரோச்சதே, பசுமாடுகளுக்கு தமிழ்ல நம்ம சொல்றச்ச டிரான்ஸ்லேட் பண்றச்ச ஷஷ்டி பக்தி சொல்றோம், ஆனா சதுர்த்தி பக்தியில சொல்லணும். கோபியா பசுமாடுகளின் பொருட்டு ரோச்சதே பிடிக்கும். கேச்சித்து ஒரு சிலரோ, தேனா அதனால் அந்த பின்யாக்கத்தினால்,
விவிதானு பக்ஷ்ய விசேஷான் குர்வந்தி, வெவ்வேறு விதமான சாப்பிடும் பொருட்களை தயார் செய்கின்றனர். நாளிகேரஹா சாகாரஹிதா விருக்ஷா, இந்த தென்னை மரமானது கிளையற்ற மரமாக இருக்கிறது. சித்திரம் அவலோக்கியதாம், இந்த படம் பார்க்கப்படட்டும் உங்களால். திருஷ்யத்தே தத்ர, அங்கு தெரிகிறது, என்ன தெரிகிறது? தீர்கா நாளிகேர கண்டா, பெரிய பெரியதான இந்த ஸ்டன் அப்படின்னு சொல்ல நடுவில் வரக்கூடியதான கண்டம். அந்த கண்டத்தினுடைய காண்டஸ்ய சிரசி, அந்த காண்டத்தினுடைய தலையில் துவாதசாதிகானி பத்ராணி அவேக்ஷியந்தே, 12க்கும் மேற்பட்டதான பத்திரங்கள், அதாவது அந்த கீத்துகள், அவேக்ஷந்தே காணப்படுகின்றன. கேஷுச்சித்து தேசேஷு கேரபத்ரைஹி கிரக பட்டலாதிகம் நிர்மீயதே, அதாவது அந்த தென்னங்கீத்துகளால் கேஷுச்சித் தேசேஷு, ஒரு சில தேசங்களில், கிரக பட்டலாதிகம், கிரக பட்டலம்னா வீடுக்காக மேலே போடப்படுகின்ற அந்த மறைவுக்காக, பட்டலாதிகம் நிர்மீயத்தே தயாரிக்கப்படுகிறது. தஸ்ய காண்டோபி, அந்த இது இருக்கு இல்லையா ஸ்டண்ட், அதுவும் கூட காண்டோபி பனசாதிவத்து கிரகதாருத்வேன உபயுஜ்யதே, வீட்டு நடுவுல குறுக்களை வைப்பா இல்லையா, நடுவுல வரக்கூடிய இது, அந்த மாதிரியான கட்டையை போல, பனசமரத்தினுடைய கட்டை எப்படி வைப்பாலோ அதை போல கிரகதாருத்வேன, வீட்டில் வைக்கக்கூடியதான மரம் போல உபயுஜ்யதே. ஹலத்வச்சா ரஜ்ஜவஹா கிரியந்தே, அதாவது இந்த தேங்காய்க்கு மேல இருக்கக்கூடியதான ரஜ்ஜுஹு, தொக்கு, தோல், நார் அப்படின்னு அர்த்தம், அவைகளை உபயோகித்து ரஜ்ஜவஹா கிரியந்தே, கயிறு திரிக்கின்றனர். அது மட்டுமல்ல, ஆஸ்தரணானி ஊயந்தே, ஆஸ்தரணான்யபி ஊயந்தே. இந்த எப்படி பிரிக்கணும்னு சொல்றேன். ஆஸ்தரணானி அபி ஊயந்தேன்னு பிரிக்கணும். ஆஸ்திரணானின்னு அர்த்தம் ஆசனங்கள், பாய்கள். ஊயந்தேன்னா நெய்கின்றனர். தந்து சந்தானேன்னு இருக்கு, நூலை வச்சு தைக்கிறதுன்னு அர்த்தம். அதுதான் இங்க சொல்றா. ஆஸ்தரணானி அப்பி ஊயந்தே. இந்த 2 பேராகிராஃப் படிக்கிறேன். நாளிகேரஸ்ய சர்வம் அங்கம் சப்பிரயோஜனம் திருஷ்யதே. கேர பலசாரஹ ந கேவலம் விவிதேभ्यः व्यञ्जनेभ्यः உபயுஜ்யதே, கிந்து தம் ஆதபே சோஷயித்வா யந்திரே நிதாய நிஷ்பீடிதாத் தஸ்மாத் ஸ்நேகோபி கிருஹ்யதே ஜனைः. ஸ்நேககிரஹணாத் பரம் அவசிஷ்யமானः கல்கः பின்யாகம் பவதி. பின்யாகம் கோभ्यः ரோச்சதே. கேச்சித்து தேன விவிதான் பக்ஷ்ய விசேஷான் குர்வந்தி. நாளிகேரஹ சாகாரஹிதः விருக்ஷः. சித்திரம் அவலோக்யதாம். திருஷ்யதே தத்ர தீர்கதீர்கः நாளிகேர காண்டः. காண்டஸ்ய சிரசி द्वादशाधिकानि பத்ராணி அவேக்ஷந்தே. கேஷுச்சித் தேசேஷு கேரபத்ரைः கிரகபட்டலாதிகம் நிர்மீயதே. தஸ்ய காண்டோபி பனசாதிவத் கிரகதாருத்வேன உபயுஜ்யதே. ஹலத்வச்சா ரஜ்ஜவஹ கிரியந்தே. ஆஸ்தரணானி அப்பி ஊயந்தே. அடுத்தது, அபரிணதம் நாளிகேரம் லாங்கலி இத்யுச்சதே. அபரிணதம் அப்படின்னு அர்த்தம், இந்த தேங்காயாக மாறதுக்கு முன்னாடி இளநீர்னு சொல்றோம் இல்லையா, அதைத்தான் இங்க சொல்றா. அபரிணதம், மாற்றம் அடையாத, இன்னும் வளர்ச்சி முழுமை அடையாத நாளிகேரம், நாளிகேரத்தை லாங்கலி துச்சதே, லாங்கலி என்று சொல்றோம். இப்போ இளநீருக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டா சம்ஸ்கிருதத்தை லாங்கலி அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். லாங்கலி ஜலம் நிதாக காலே பீயமானம் சுவாது ஹிதஞ்ச பவதி. இந்த லாங்கலி ஜலம் இருக்கு, இளநீர், நிதாக காலே வெயில் காலத்தில், பீயமானம் குடிக்கப்பட்டதாக, சுவாது ருசியாகவும் ஹிதமாகவும் இருக்கிறது. மத்தியகாராக, அதாவது இந்த பதநீர் தயாரிக்கக்கூடியவர்கள், பல்லவ காண்டாத்து, பல்லவம்னா குருத்துன்னு சொல்றோம்
இல்லையா? அந்த காண்டம்னா அதனுடைய ஸ்டன், அதுவே குருத்தா வரக்கூடியது. அதிலிருந்து காண்டாது சியந்தமானம் ஒழுகுகின்ற ரசத்தை கிரஹித்வா எடுத்துவிட்டு மத்தியம் சம்பாதயந்தி மத்தியத்தை தயாரிக்கின்றனர். தத் கேச்சித் பிபந்தி ஒரு சிலர் அதை குடிக்கின்றனர். கிந்து ஆனால் தத்து அது அப்பேற்பட்ட ஜலம் பீயமானம் குடிக்கப்பட்டதாக என்ன பண்ணும்? உன்மாதம் ஜனயதி ஒரு மதத்தை உண்டு பண்றது. தஸ்மாத் அதனால் தத்து அதை சர்வதா நபேயம் எப்பொழுதும் குடிக்க கூடாது. ஏன்னா ந சுராம் பிபேத் சாராயம் குடிக்க கூடாது, ந கலஞ்சம் பக்ஷயேத் கலஞ்சத்தை சாப்பிடக்கூடாது. இதிஹி மகதாம் உபதேசா மகான்களுடைய உபதேசம் இவ்வாறாக இருக்கிறது. நம்மளுடைய இந்த பேராகிராஃப் படிக்கிறேன். अपरिणतं नालिकेरं लाङ्गली इत्युच्यते लाङ्गली जलं निदाघकाले पीयमानं स्वादु हितं च भवति मद्यकाराः पल्लवकाण्डात् स्यन्दमानं रसं गृहीत्वा मद्यं सम्पादयन्ति तत् केचित् पिबन्ति किन्तु तत् पीयमानम् उन्मादं जनयति तस्मात् तत् सर्वथा न पेयं न सुरां पिबेत् न कलञ्जं भक्षयेत् இதிஹி மகதாம் உபதேசா. இதோட இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய கதை அம்சமானது முடிகிறது. இதுல இருந்து வரக்கூடிய அபியாசம் இது நாம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். முடிஞ்சா இதெல்லாம் பார்த்துட்டு வந்தா கூட சௌகரியமா இருக்கும். முன்னாடி கதை படிச்சுட்டோங்கிறதுனால இதை பார்த்துட்டு கூட நம்ம வந்துட்டா அதை சட்டுன்னு அதோட பதில் மட்டும் சொல்லி முடிச்சிடலாம். இதோட நிறுத்திக்கலாம். வாகீஷா அத்யா சுமனசஹ सर्वार्थानामुपक्रमे यं नत्वा कृतकृत्या स्युः तं नमामि गजाननं. गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः.